Taste the Daily. திமுக ஆட்சியில் கொலைகார மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை மற்றும் மல்லசமுத்திரம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ராமாபுரத்தில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்களை விளக்கும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நாமக்கல் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் தலைமை தாங்கினார். மல்லசமுத்திரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி பங்கேற்று வீடு வீடாக சென்று பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பையில் கஞ்சா வைத்திருக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்துள்ளதாக ஆவேசமாக தெரிவித்தார். தினந்தோறும் 5 கொலை 10 கொலை என்று இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைய தினம் நாட்டிலே கொலைகாரர்களுக்கு இந்த ஆட்சியை கண்டு பயமில்லை என்பதைத்தான் இது காட்டிக் கொண்டிருக்கின்றது. இல்லை என்றால் இன்றைய தினம் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியே ஒரு குழந்தையை கடத்துவதற்கு உறுதியாக இருப்பாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த ஆட்சியாளர் மேல் பயமில்லாத காரணத்தினால்தான் இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பள்ளிப்பாளையத்தில் ஒரு ஆதித்யபாளையம் என்ற ஒரு பள்ளியிலே சோதனை செய்தார்கள். 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் பாக்கெட்டிலே கஞ்சா பட்டணம் இருக்கிறது என்று சொன்னால் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஆனா அவன் பாக்கெட்ல கஞ்சா பாக்கெட் இருக்கிறது என்று சொன்னால் வீணா போய்விடும் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ நான் எதிர்க்கட்சி என்று சொல்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பொண்ணுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டிலே கஞ்சா முதல் ஒழிக்கப்பட வேண்டும், போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும், லாட்டரி டிக்கெட் ஒழிக்கப்பட வேண்டும். ஒரே வாரத்தில் 2 லாக்அப் மரணங்கள் நிகழ்த்தி மக்கள் நலனில் அக்கறையற்ற அரசு என்பதை ஸ்டாலின் அரசு மீண்டும் நிரூபித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் தரிசனத்திற்கு மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த மூதாட்டி சிவகாமி மகள் நிகிதாவுடன் காரில் வந்துள்ளார். அந்த காரை கோயில் தற்காலிக ஊழியர் அஜித்குமாரிடம் பார்க் செய்ய கூறிவிட்டு இருவரும் தரிசனம் செய்ய சென்று விட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது காரில் வைத்திருந்த நகையை காணவில்லை என்று அஜித்குமாரிடம் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் புகார் கூறியுள்ளனர். இதையடுத்து காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்தார். தகவல் அறிந்த பொதுமக்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்டாலினின் 4 ஆண்டு கால ஆட்சியில் 10க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக ஆவேசமாக குற்றம் சாட்டினர். எல்லாத்தையும் அடிச்சாங்களா? எல்லாத்தையும் கட்டி போட்டு பின்னாடி கயிறை போட்டு கட்டி போட்டு அடிச்சாங்க. கடைசியா வண்டியில விட்டு நான் சொல்றேன் ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லும் போது வண்டியை விட்டு இறங்கி கோயிலுக்குள்ள போனேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அப்போ உங்க அண்ணன் எப்படி இருந்தாங்க? நடந்து போற ஸ்டேஜ்ல இன்னைக்கு இப்பதான் கடைசி நேரம் பாத்தீங்களா? இன்னைக்கு பார்த்தேன் சார். இப்போ ஒரு 4 மணிக்கு 4:30. அதுக்கப்புறம் அவருக்கு இது உடல்ல எந்த ஒரு நோய் உபாதைகள் வேறபடி எந்த நோய் எங்க கொண்டு போறோம்னு சொன்னாங்க. என்கிட்ட எதுவும் சொல்ல, டிரைவர் மட்டும் தான் என் கூட இருந்தாரு. அங்கங்க நிப்பாட்டி வச்சு அடிச்சாங்களா? எங்க சார்? எந்த இடத்துல அடிச்சாங்களா? ஆமா, வண்டிக்குள்ளேயே ரன்னிங்லயே அடிச்சாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர்.